எல்லாம் உள்ள இறைவன் விநாயகர் வணங்குகிறேன். அகத்தியர் சித்தர் அருள்வாக்குப்படி கும்பராசியின் அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானை வணங்கி இந்த ஜோதிட பதிவை சமர்ப்பிக்கின்றேன். உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான 2024 ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், இந்த 9 பாதங்களில் பிறந்த ஜாதகர்கள் நல்ல குணமும் இரக்க சுபாவமும் உள்ள நீங்கள் எடுத்த காரியத்தை முயன்று முடித்து வரும் ஆற்றலுடையவர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இதனாலே இறைவன் உங்களுக்கு கும்பம் சின்னம் தந்துள்ளான். நீர்க்கும்பம், அதாவது ஒரு கோயில் கோபுரத்தின் மதிப்பே அதன் மேலுள்ள கும்பங்கள் தான். அப்படிப்பட்ட அடையாளம் கொண்டவர்கள் நீங்கள். கடந்த காலம் உங்களுடைய அதிபதியாகிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தார். அதனால் ஒரு சிலருக்கு பாதிப்புகளும் ஒரு சிலருக்கு சுமாரான பலன்களையும் கடந்த 2.5 ஆண்டு காலம் தந்திருப்பார். இப்போ ஜென்மத்தில் வந்திருக்கிறார். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கவலைப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் உங்களுடைய வீட்டு அதிபதி. ஆகவே நீதிமான். கெடுதல் செய்தால் அதற்கு உண்டான பலன்களையும், நன்மை செய்வர்களுக்கு அதற்குரிய பலன்களையும் தருவார். நன்மை என்றால் தானம் தர்மம் செய்வது, முடியாதவர்களுக்கு உதவி செய்தல். இப்படி உங்களால் முடிந்தளவு இந்த ஜென்ம சனி காலத்திலே செய்யுங்கள். தர்மம் தலை காக்கும், அது தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த தர்மம் என்றால் எனக்கு மகாபாரதத்திலே ஒரு கதை ஞாபகம் வருகிறது. மகாபாரதத்திலே யுத்தத்திலே துரியனன் கொல்லப்படுகிறான். ஆனால் கர்ணன் மீது உடல் முழுவதும் அன்புகள் தொடுத்து வைக்கிறான் அர்ஜுனன். அந்த கொலைகளத்திலே குற்றுயிரும் குலையுருமாக கர்ணன் கிடக்கிறான். அப்பொழுது அங்கே யாருமே இல்லை. தர்ம தேவதை தர்மத்தாய் அவனை மடியில் ஏந்தி கொண்டு கதறுகிறாள், கத்துகிறாள். இந்த பூலோகத்தில் இந்த தர்மம், இவ்வளவு தர்மம் செய்த இந்த கர்ணனுக்கு அந்த நிலை ஏற்பட்டது. இந்த பூமியிலே தர்மம் நிலைக்க வேண்டும், நீதி செத்துவிடக்கூடாது என்று புலம்பி சூரிய பகவானை நோக்கி, உன் மகன் கர்ணன் தர்மத்தை செய்தவன் என்று உயிர்விடப் போகிறான், அவனை காப்பாற்று என்று துடிக்கிறாள். அங்குதான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் அதனை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று பகவத்கீதை கூறுகிறது. அதுபோல தர்மம் வென்றது. கர்ணன் உயிர் காப்பாற்றப்பட்டது. அதற்கு பிறகு கர்ணன் உயிரை எடுப்பதற்காக சூழ்ச்சியால் மாயக்கர்ணன் வந்து தர்மத்தை தாரவார்த்து கேட்கிறான். அதெல்லாம் சொல்லி கொண்டு போனால் பதிவு நீண்டு கொண்டிருக்கும். இந்த கதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அது தர்மத்தின் மூலமாகத்தான் கர்ணனை காப்பாற்ற முடியும். அதுபோல் நாம் ஜென்ம சனியில் விடுபட வேண்டும். ஆகவே நம்மளால் முடிந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று கும்பராசி நேயர்களை கேட்டுக்கொண்டு, இப்போ கும்பராசிக்கு 2024 ஆண்டு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றி ஆராய்வோம். இந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தானத்தை, அதாவது பொருளாதாரத்திற்கு உயர்வுக்கு கொடுக்கப் போகிறார். பணம் எந்த வழியிலும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே கடன் மனைவி குடும்பத்திலே பிரச்சனைகள் வராமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிலே குரு இருக்கிறார். வரும் மே மாதத்துக்கு பிறகு சுகஸ்தானத்துக்கு செல்கிறார். 4ஆம் வீடு. அங்கு ஒரு சிலருக்கு நல்ல பலன்களை, ஒரு சிலருக்கு சுமாரான பலன்களையும் தருவார். வண்டி வாகன யோகங்கள், புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போவது, வீட்டிலே சுப நிகழ்ச்சி நடத்துவது, திருமணம், சீமந்தம், குழந்தை பேர், காதுகுத்து, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், இது போன்ற நிகழ்வுகளாம் இந்த குரு பகவான் நடத்துவார் இந்த 2024 ஆண்டிலே.
ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க நேரிடும். அரசாங்க வேலைவாய்ப்புகளுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் பெண்கள் பல பொறுப்புகளை ஏற்று நடத்த வேண்டி வரும். உடல்நலம் பாதிப்பு வரலாம், கவனம் தேவை. பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் மன வருத்தம் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இளைய சகோதரர்கள் வகையிலும் சில சங்கடங்கள் வரலாம். அதே போல் நண்பர்கள் வகையிலும் தற்காலிகமாக பிரிவு ஏற்படுறது நேரிடலாம். இதெல்லாம் இந்த ஜென்மசன்மி காலத்திலே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டு வகையிலே கல்வியிலே மேம்பாடு அடைவர்கள், நல்ல மதிப்பெண் பெறுவர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத மார்க்கெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் வெளியூர் படிக்க செல்வீர்கள். பிஹெச்டி, அக்ரி, மருத்துவம் போன்ற படிப்புகளுக்கு செல்வீங்க, பட்டம் வாங்குவீங்க. கல்லூரி விரும்பிய பாடம் கிடைக்கும், விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும். அதே போல் இளைஞர்களுக்கு தங்கள் படிப்புக்கு தகுந்தவாறு வேலை, அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் அல்லது தனியார் உத்தியோகம் வந்தாலும் ஐடி கம்பெனி மற்றும் காவல்துறை, ரயில்வே, பேங்கு, சிறப்பு காவல்துறை, இந்த மாதிரி நிறையா பல்வேறு துறைகளிலே இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு வேலைவாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நல்ல சம்பளம் கிடைக்கும். வியாபாரிகள் கடின உழைப்பு போடப்பட்டிருக்கும். அதிக முதலீடு போட்டு பொருளை ஸ்டாக் பண்ண வேண்டாம். ஆர்டர் எடுத்து அப்படியே மாற்றி விடுங்க, அதில் நல்ல லாபம் கிடைக்கும். எந்த பொருளையும் நல்ல விலைக்காக விற்கலாம் என்று பதுக்கி வைக்காதீர்கள். ஏனென்றால் பதுக்கி வைத்தால் அசலையும் இழக்க நேரிடலாம். காரணம், உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய அதிபதி யார்? நீதிமான் சனி பகவான். அவர் ஆகவே நியாயமான முறையிலே வியாபாரத்தை செய்தால் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். அதே போல் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், அரசியல் நண்பர்கள், இந்த ஆண்டு அரசியலில் அதிரடி மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு பதவிகள், புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். ஆனால் அரசியல் அதிகமான எதிர்ப்புகள் வரலாம். ஆகவே பிற காரியத்திலே தலையிடாமல் வேண்டாம். எதிலும் பொறுமையாக நடந்து கொள்வார் நல்லது. எல்லாம் தங்களை நாடி வரும். இந்த 2024ஆம் ஆங்கில புத்தாண்டில் நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள். பொதுவாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டிலே அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், பச்சை, அதிர்ஷ்டக்கல் நீலக்கல் மரத்தை அணியுங்கள். அதோடு அந்த அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபடும் ஸ்தலம் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சானூர் சனி பகவானை வழிபடுங்கள். அப்பொழுது அவுட்டர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்னை திருவான்முறையில் இருக்கக்கூடிய மருந்து சிறுவர் ஆலயத்தில் வழிபாடு செய்யுங்கள், சிறப்பு தரும். விருச்சிகம் வன்னிமரத்தை வழிபடுங்கள், நன்மை தரும். அதே போல் சதயனத்தில் பிறந்தவர்கள் திருநெல்வேலி ஊரி ஸ்ரீ சுயம்புலிங்கம் வழிபட்டால் சிறப்பு தரும். விருச்சிகம் கடம்ப மரம் வழிபடுங்கள். அதே போல் புரட்டாயத்தில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள், நன்மை தரும். விருச்சிகம் மாமரம், அதை வணங்கி வாருங்கள். அதோடு அவரவர் குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்திற்கு செய்யுங்கள், அது சிறப்பு தரும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், செல்வ செழிப்பு தரும். அகத்திய சித்தர் அருள் புரிவார். நன்றி.